ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரியா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஹால் டிக்கெட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரியா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, சரியா, ஆல்ரெடி நான் நிறைய டைம் சர்ச் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள், இங்கே டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சர்ச் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்குள்ளார போயிட்டு இந்த பேஜில் பாருங்கள், இங்கே நியூவில் காட்டும். சரிங்களா, வாட் இஸ் நியூ அப்படிங்கிறதுல காட்டும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிலிருந்து இன்றைக்கி வந்தது. சரியா, 27/5/24 அன்றைக்கு 9/6/2024 முற்பகல் நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் அடங்கிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கான கொள்குறி வகை, அதாவது OMR தேர்வு தான் இது. சரியா, இதுக்காக ஒரு செய்தி குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் 1/2024 30/1/2024 வாயிலாக நேரடி நியமனத்திற்கு ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு தொகுதி 4 நடக்குது இல்லையா, அதடங்கிய பதவிகளுக்கான கொள்குறி வகை தேர்வு வந்து 9/6/2024 ஜூன் 6ஆம் தேதி முற்பகல் நடக்குது. தேர்வு எழுதுவதற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட அனுமதி சீட்டுகள், சரியா, ஹால் டிக்கெட் வந்து அதை கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்வாணையத்தின் இணையதளங்களான இந்த 2 இணையதளங்கள், சரியா, இது 2துலையுமே வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, OTR, அதோடைய ஐடி மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, விண்ணப்ப எண்ணு மற்றும் பிறந்த தேதியை கொடுத்து அவங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வெப்சைட்டில், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.